பெரும்பாலும் இப்ப தமிழ் சினிமால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஒரு படத்துல. பட் யூ சே தட் மூணு படமும் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட். வாட் யூ அட்வைஸ் த ப்ரொடியூசர்ஸ், ஐதர் தி நியூ ப்ரொடியூசர்ஸ் ஆர் எல்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ், வேர் டு தே ஃபெயில்? சார் அட்வைஸ் கொடுக்கிற அளவுக்கு அட்வைஸ் லெட் இட் பீ a suggestion. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டேன். இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போதான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளவுதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்துல வராரு. நீங்க வந்து ஒரு ஹீரோவா இருந்து ப்ரொடியூசரா இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்க நடிக்க போறீங்களா? இல்ல சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சார். எனக்கு அது உண்மையாவே பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசா இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபில்ம்ஸ்ல நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்றேன். நீங்க எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்க சார், இந்த ஹீரோ மேலதான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவாங்க. அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல சினிமா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல சினிமா கொடுக்கணும், நல்ல அனுபவம் கொடுக்கணும் தியேட்டர்ல. எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனா இருக்கு. மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம், நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணும்ன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார். பட் கண்டிப்பா நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்றாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். பட் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 1-2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸா இருக்கும் என் படத்துல சார். அது மட்டும் கேரண்டி. மற்றபடி செல்வா சார் கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன். அவர் டைரக்ஷன் நான் பண்ண வந்து ஆசைப்படுறேன். இது இன்னைக்கு இல்லை, நான் 3-4 வருஷம் முன்னாடியே சார் கிட்ட கேட்டிருக்கேன்.